ஸோ நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறத விட முயற்சி பண்ணுறது தான் பெஸ்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேச கற்றுக்கிறது நம்ம லைஃப்பில் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குமா. இப்போ கோபிநாத் எல்லாம் டிவியில் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஒரு திறமையான ஆளாக மற்றவங்க மத்தியில் நம்ம ப்ரொஜெக்ட் ஆகுமா. மரண பயத்தை விட பலர் முன்னிலையில் பேசுவது குறித்து பயம் பெரிதாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மிக மோசமான அனுபவம் என்று 54% நபர்கள் கூறுகின்றனர். அந்நியர்கள் நிரம்பிய ஓர் அறையில் முழு நிர்வாணமாக நீங்கள் உங்கள் முதல் சொற்பொழிவை ஒருவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக ஆவது எப்படி என்று அமெரிக்காவின் தலைச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான எழுத கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருப்பதுதான். பேச கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதுதான். தன்னம்பிக்கை, உற்சாகம், துணிச்சல் இது எல்லாமே அந்த பயத்தோட இடத்த நிரப்பேறதுனால நமக்கு பயம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. திறமையாக பேச கற்றுக்கொள்வது எப்படி என்று எண்ணற்ற மக்கள் என்னிடம் கேட்டுள்ளனர். ஒரு சின்ன 10 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல தைரியமா பேசணும். ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு தனிநபர் வெற்றி புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான தகவலை உங்களுக்காக வாசிச்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஒரு திறமையான பேச்சாளராக உருவாகுங்கள். ஒரு கூட்டத்தின் முன்னால் பேசுவதற்கான திறனை வளர்த்துக் கொள்வது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை 5 to 10 ஆண்டுகள் துரிதப்படுத்தும். இத்திறன் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு, துணிச்சலுக்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும். பலரின் முன்னிலையில் பேசுவதற்கு கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெகுமதி வழங்கக்கூடிய ஒரு முதலீடாகும். நம்ம வாழ்க்கையில நம்ம பேச கத்துக்கிறது நம்ம லைஃப்ல நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்குமா. நீங்கள் விரும்பினால் இத்திறனை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். பார்வையாளர்களின் முன்னிலையில் பேச முடிகின்ற மக்கள் மற்றவர்களை விட அதிக அறிவார்ந்தவர்களாகவும், அதிக விஷயங்களை தெரிந்தவர்களாகவும், அதிக தகுதியானவர்களாகவும், அதிக தாக்கம் ஏற்படுத்துபவர்களாகவும் கருதப்படுகின்றனர். நமக்கு சொசைட்டில ஒரு கூட்டத்துல பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஆற்றல், அதாவது நிறைய திறமை இருக்கும்னு நம்பப்படுது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ கோபிநாத் எல்லாம் டிவியில பேசுறாரு. அவர் பேசினா யாரும் கூட்டத்தை விட்டு நகர மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்தா நிறைய தகவல்களை நமக்காக அப்படி போற போக்குல அப்படி தூக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு போவார். ஸோ அது போல மற்றவர்களை உங்கள் கருத்துக்கு உடன்பட செய்யும் விதத்தில் நீங்கள் பேசும்போது பார்வையாளர்கள் முன்னிலையில் பேசக்கூடிய திறன் இல்லாதவர்களை விட அதிக விஷய ஞானம் கொண்டவர்களாகவும், அதிக தெளிவான சிந்தனை கொண்டவர்களாகவும் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஒரு திறமையான ஆளா மற்றவங்க மத்தியில நம்ம ப்ரொஜெக்ட் ஆகுமா. பயத்திலிருந்து மீளுங்கள். 2வது, மரண பயத்தை விட பலர் முன்னிலையில் பேசுவது குறித்து பயம் பெரிதாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மிக மோசமான அனுபவம் என்று 54% நபர்கள் கூறுகின்றனர். மற்றவங்க முன்னாடி பேசுறதே மக்களுக்கு வைத்த புரட்டிடுமா. அவர்களுடைய இதய துடிப்பை அதிகரிக்கவும் போதுமானதாக இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிர்ஷ்டவசமாக மற்றவர்களின் முன்னிலையில் தயக்கமின்றியும் தன்னம்பிக்கையோடும் பேசுவதற்கான திறன் எல்லோருக்கும் இருக்கிறது. என்னுடைய பயிலரங்குகளில் நான் அடிக்கடி கூறும் விஷயம் இது. இந்த அரங்கில் இருக்கும் எல்லோருமே ஒரு சிறந்த பேச்சாளராகத்தான் உங்கள் வாழ்க்கையை துவக்கினீர்கள். அந்நியர்கள் நிரம்பிய ஓர் அறையில் முழு நிர்வாணமாக நீங்கள் உங்கள் முதல் சொற்பொழிவை நிகழ்த்தினீர்கள். எப்போது நின்று கேட்கிறீர்களா? நீங்கள் பிறந்த மறுகணம். நாம பிறந்த உடனே மற்றவங்க ஒரு அந்நியர்கள் முன்னாடி பேச தொடங்கிட்டோமா, அல்றோம், எல்லாமே பண்றோம் இல்லைங்களா? அதை தான் சொல்றாரு. சொற்பொழிவு ஆற்றுவது குறித்து பயம் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பயம்தான். யாருமே அந்த பயத்தோடு பிறப்பதில்லை. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்ற எதிர்மறையான அனுபவங்களில் விளைவாக காலப்போக்கில் மக்கள் இந்த பயத்தை வளர்த்து கொள்கின்றனர். பிறகு நான் அப்படித்தான் என்ற தங்களை மட்டுப்படுத்துகின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தங்களிடம் வளர்த்து கொள்கின்றனர். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை உண்மையல்ல. ஸோ நம்ம பயத்தை நாமளே வளர்த்துக்கிறோமா, அதுவா உருவாகிறது கிடையாது. நம்மளே நம்ம காலப்போக்கில் என்னால் முடியாது அப்படின்னு நினைச்சு கடைசியில் நம்மளால முடியாதுன்றது நம்மளே நம்ப ஆரம்பிச்சிடறோம். பேசுதல் என்பது கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு திறமைதான். பலரின் முன்னிலையில் திறமையாக பேசுவதும், வியாபார விளக்க உரைகளை வழங்குவதும், பயிற்சியின் மூலமும் மீண்டும் மீண்டும் செய்து பார்ப்பதன் மூலமும் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய பழக்கங்களே. ஸோ நம்ம பிராக்டிஸ் பண்ண அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. பிராக்டிஸ் தானே எல்லாமே. ஒருவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக ஆவது எப்படி என்று அமெரிக்காவின் தலைச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான எல்பர்ட் ஹார்பர்ட்டிடம்
ஒருமுறை யாரோ கேட்டபோது எழுத கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருப்பதுதான் என்று அவர் பதிலளித்தார். காலத்தால் அழியாத வார்த்தைகள் அவை. அதே போல பேச கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதுதான். சிறிய மற்றும் பெரிய குழுக்களுக்கு முன்னால் நின்று பேச பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் பயம் இறுதியில் மறைந்து விடுகிறது. தன்னம்பிக்கை, துணிச்சல், உற்சாகம் ஆகியவை அந்த பயத்தின் இடத்தை எடுத்துக்கொள்கின்றன. நம்ம பேச 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 சின்ன ஒரு குரூப் கிட்ட அல்லது ஒரு 4-5 பேர் முன்னால அப்படி பேச பேச பழகி 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 கடைசியில பயத்தோட இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தன்னம்பிக்கை, உற்சாகம், துணிச்சல் இது எல்லாமே வந்து அந்த பயத்தோட இடத்தை வந்து நிரப்பேறதுனால நமக்கு பயம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. முதலில் துவங்குங்கள். திறமையாக பேச கற்றுக்கொள்வது எப்படி என்று எண்ணற்ற மக்கள் என்னிடம் கேட்டுள்ளனர். நான் அவர்களுக்கு ஒரே பதிலைத்தான் கொடுக்கிறேன். உள்ளூரில் உள்ள டோஸ்ட் மாஸ்டர் சங்கத்தில் சேர்ந்து அதன் வாராந்திர கூட்டங்களில் கலந்து கொள்வதுதான் அது, அல்லது ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, லோக்கல்ல இருக்கிற ஒரு கிளப்லயோ அல்லது ஒரு சின்ன குழுவிலையோ சேர்ந்து எல்லாரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கிறது தானா. நீங்கள் மென்மேலும் சிறப்படைகிறீர்கள். பேச கற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி பேசுவதுதான். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் ஒரு சொற்பொழிவாளராக இருந்து வருகிறேன். ஒருவர் எத்தனை முறை மேடையில் நின்று ஒரு கூட்டத்தின் முன்னால் பேசுகிறார் என்பதற்கு அவருடைய சொற்பொழிவாற்றும் திறன் எவ்வளவு மேம்படுகிறது என்பதற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதை நான் கண்டு கொண்டுள்ளேன். ஒரு கூட்டத்தினரிடையே பேசுவதில் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. உங்கள் விளக்க உரைகள் சிறப்புறும். நீங்கள் உங்கள் பொருட்களை அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்வீர்கள். அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உருவாக்குவீர்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அது உங்கள் தன்னம்பிக்கை பெரிதும் மேம்படுத்தும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த விஷயத்த பண்ண 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 நம்மளோட தன்னம்பிக்கை, அதாவது ஒரு பூஸ்ட் கிடைக்கும். பயத்தை விரட்டுங்கள். நிராகரிப்பு குறித்து பயத்திற்கும் மேடை பேச்சு குறித்து பயத்திற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருப்பது போல தெரிகிறது. இவை இரண்டும் ஆழ்மனதில் இணைந்தே உள்ளன. ஒரு கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதற்கான பயத்திலிருந்து நீங்கள் மீளும் போது நிராகரிப்பு குறித்து பயத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு விடுகிறீர்கள். நிராகரிப்பு குறித்து பயம் குறையும் போது மற்றவர்களை அணுகுவதிலும் கையாளுவதிலும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. நிராகரிப்பு குறித்து பயத்திலிருந்து தாங்கள் தொடர்பு கொள்கின்ற நபர்களுக்கு தங்களுடைய விற்பனை பொருட்கள் அல்லது சேவைகள் பிடிக்காமல் போய்விடுமோ அல்லது அவர்கள் அவற்றில் ஆர்வம் காட்ட மாட்டார்களோ என்ற பயம் விடுபடுகின்ற விற்பனையாளர்கள் அதிகமான மக்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு தாங்கள் இனியும் பயப்படுவதில்லை என்பதை காண்பர். நம்ம இந்த விஷயத்தை அடிக்கடி செய்யறதுனால அந்த பயம் வந்து வரவே வராது. அவங்க சரளமா போய் புது ஆட்களை மீட் பண்ணி பேசுறதுக்கு தைரியம் தான் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு நன்மை, ஒரு கூட்டத்தினரிடையே பேசுவது தொடர்பான பயத்திலிருந்து மீளப்போவதாக நீங்கள் ஒரு தீர்மானம் மேற்கொண்டு அத்தீர்மானத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் போது அந்த பயம் மறைந்து விடுகிறது. உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயமற்று இருப்பீர்கள். நீங்கள் முன்னேறிவிட்டாதபடி எது இழுத்து பிடித்து கொண்டிருந்தாலும் சரி, அதை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு, அதை முற்றிலுமாக களைத்தெறிவதற்கும் உங்களால் முடியும் என்பதை உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் அறிவீர்கள். இது உங்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும். நம்ம முயற்சி பண்ணாம இருக்கிறத விட முயற்சி பண்றதுதான் பெஸ்ட். எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, தைரியமா பேசுங்க. சின்ன சின்ன குழுக்கள்ல முன் வந்து பேசணும். அதுதான் நம்ம பேச்சாளர் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒரு சின்ன ஒரு 10 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல தைரியமா பேசணும். உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.